தாத்தா வந்து விஜய்க்கு கால் பண்ணுறாரு. ஆனால் விஜய்க்கு கால் எடுக்கல. என்ன பண்ணுறது தாத்தாக்கு ஒன்றும் புரியல. சரி வேறு வழியே கிடையாது. கொடைக்கானலில் வந்து யாராவது வந்து தெரிஞ்சவங்க நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்போம் குமரன் கிட்டேன்னு சொல்லிட்டு குமரன் கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி கொடைக்கானலில் ஏதாவது வந்து உங்கள் வீட்டு நம்பர் ஏதாவது இருக்கா, அங்கே தெரிஞ்சவங்க நம்பர் இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எதுக்கு தாத்தா இப்படிலாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன். இல்லை விஜயும் காவேரியும் கொடைக்கானல் போயிருக்காங்க. என்னது கொடைக்கானலா? சொல்லவே சொல்லலை அப்படின்னோன்னே, ஆமாப்பா நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்ல முடியல. எனக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன் தாத்தா அப்படின்னோன்னே, வேறு என்ன சொல்கிறது, இப்போ பாரு இந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. பசுபதி வந்து கொடைக்கானலில் தான் வந்து ரிசப்ஷன் வைக்க போகிறாராம் ராகினிக்கும் அஜய்க்கும். அதனால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனையாகும். ஏன்னா காவேரி அங்கே தான் இருக்கா. அதே மாதிரி விஜய் வந்து ரொம்ப கோவப்படுவான். என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலையப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி வேறு வழியே கிடையாது, ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுப்பா அப்படின்னோடனே, விஷயத்தை வந்து சொல்லணும்ல விஜய் கிட்டே. விஜய் இப்படியே வர சொல்லணும்ப்பா. சரிங்க தாத்தா நான் வந்து உங்களுக்கு நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. அவங்க வீட்டுக்கு கடைக்கு எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா வந்து யாருமே ஃபோன் எடுக்கல. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வராரு. என்னங்க ஒரே யோசனையாக இருக்கீங்க அப்படின்னு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு கங்கா கிட்டே. கங்கா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அங்கேயே போயிருக்கா அப்படின்னோடனே, ஆமாம் கங்கா எனக்கும் ஒன்றும் புரியல. அங்கே தான் வந்து காவேரியும் போயிருக்கா. பெரிய பிரச்சனை கண்டிப்பாக வரப்போகுது இந்த பசுபதியால் காவேரிக்கு அப்படின்னோடனே, சரிங்க இப்போ என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லைங்க, உடனே நம்ம கிளம்புவோம் கொடைக்கானலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கங்கா. எப்படி கங்கா உடனே கிளம்ப முடியும்? இல்லைங்க ஏற்கனவே உங்கள் அம்மா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தீங்களாங்க, அதனால் நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் தனியாக போகிறதா இருந்தது, நானும் கூட வரேங்க, நம்ம 2 பேருமே போயிட்டு வந்துடலாம் அப்படி சொல்கிறாங்க. சரி கங்கா உடனே கிளம்பலாம், நான் போயிட்டு கடையில் இருந்து எல்லாத்தையுமே வந்து ஏற கட்டிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. சரின்னு சொல்லிட்டு நீ ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. நிவினும் யமுனாவும் மீட் பண்ணுறாங்க. அப்போ வந்து யமுனா கிட்ட வந்து நிவின் கேட்குறாரு, ஏன் இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாரிங்க எனக்கு வேறு வழி தெரியல, எப்படி வந்து ராகினிக்கு கல்யாணம் ஆனால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி பண்ணேன் அப்படின்னோடனே செமைய டென்ஷனாக நிவின். நீ என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு தெரியுமா யமுனா, நீ பண்ண வேலை கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, என்னை நம்ப வச்சு நீ எல்லாம் ஏமாத்திருக்க. நீ அங்கே தான் இருக்காங்க சொல்லிட்டு என்ன வந்து அநியாயத்துக்கு ஏமாத்திட்டியே அப்படின்னோடனே, சாரிங்க அப்படின்றாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல, உன்கிட்டேருந்து இது எதிர்பார்க்கவே பார்க்கல நான், ஆனால் நல்லா ஏமாற்றிட்டேன். நீ வந்து எப்படிப்பட்டவன் இப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு அப்படின்றாரு. அது கேட்டு சாரிங்க என்னை தப்பாக நினைக்காதீங்க, என்ன பண்ணுறதுன்னு அந்த டைமில் தெரியல, அதனால தான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னோடனே, உண்மையிலே சொல்கிறேன் நீ காவேரியோட தங்கச்சின்னு சொல்லிட்டு நான் என்னால் நம்பவே முடியல, காவேரிக்கு இருக்க குணமும் வந்து கொஞ்சம் கூட உனக்கு கிடையாது அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னா, வேறு என்ன பேசுகிறது, காவேரியோட தங்கச்சியாக இருந்துக்கிட்டு இப்படி இருக்கு சுயநலமா, அதனால தான் நான் யோசித்தேன். சரி விடு, இதுக்கப்புறம் வந்து பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது. நிவின் ஒரு நிமிஷம் நில்லுங்க, என்கிட்ட இதுக்கப்புறம் பேச மாட்டீங்களா? இங்கே பாருன்னா கம்முன்னு போயிடு, நான் உன் மேலே செம கடுப்பில் இருக்கேன் புரியுதா, ஏற்கனவே ஒரே டென்ஷனாக இருக்குது, நீ என்கிட்ட பேசாமல் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அதனால் யமுனா அழறாங்க. என்ன நிவின் இப்படி என்னை வெறுத்துட்டாரு, என்கிட்ட இதுக்கப்புறம் பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுறாங்க. இங்கே நிவின் செம டென்ஷனாக வந்துட்டுருக்காரு. குமரனை பார்க்க வந்து கடை ஏற கட்டுறதை பார்த்துட்டு, என்னென்ன எதுக்கு ஏற கட்டுறீங்கன்னு, கொடைக்கானல் போகிறேன்டா, என்னென்ன திடீர்னு கொடைக்கானல், அது வந்து அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சொல்லுங்கண்ணே என்ன விஷயம் அப்படின்னோடனே, இல்லைடா எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, அங்கே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அதனால் கிளம்புறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து சரிங்கண்ணே அப்படி சொல்கிறாரு. சரிடா நீ ஏன்டா ஒரு மாதிரி இருக்க, டென்ஷனாக இருக்க? இல்லைண்ணே என் கண்ணு முன்னாடி ராகினி கல்யாணம் நடந்தது, என்னால் தடுக்க முடியல, அதான் ஒரு டென்ஷன். என்னடா சொல்கிறேன் அப்படின்னு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. நீ எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னோடனே, இல்லைண்ணே நான் ஃபோன் பண்ணேன் உங்களுக்கு ரீச்சே ஆகலை, யமுனா கிட்டேயும் சொல்ல ஆனால் அவள் சொல்லவே சொல்லலை, ஏன்டா இப்படி பண்ணா அதுதானே தெரியல. சரி அதெல்லாம் போட்டும், இப்போ நீங்கள் எதுக்கு கொடைக்கானல் உடனே கிளம்புறீங்க? வேறு வழியே இல்லைடா, காவேரி அங்கே கொடைக்கானல் போயிருக்காடா. என்னென்ன சொல்கிறீங்க, காவேரி அங்கே போயிருக்காளா? ஆமாம் காவேரி விஜய் கொடைக்கானலில் தான் இருக்காங்க, கண்டிப்பாக வந்து பசுபதியால் பெரிய பிரச்சனை அங்கே இருக்குது, ஆணுங்க உடனே கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. உடனே நிவின் யோசிக்கிறாரு, நம்மளும் அங்கே போய் ஆகணும், வேறு ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நிவினும் கிளம்புறாரு கொடைக்கானலுக்கு. இதோட முடியுது.